பாட்டியோட பர்த்டே மற்றும் ஃபேமிலி கேம்ஸ் நைட். அன்னைக்கு கட்டு சிங்கியோட பாட்டியோட பர்த்டே. வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடுறதா பிளான் இருந்தது. அதனால மம்மி, அத்தை, சித்தின்னு எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேற எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல. பாருங்க, வாசனை எவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்குன்னு. இப்ப நாம கிச்சனுக்கு போய் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாம அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் வாங்க. சரி, அதான் சொன்னேன். போங்க, நீங்களும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் கட்டு சிங்கி, வாங்க நீங்க வந்து என் கூட உட்காருங்க. சரிங்க பாட்டி. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்துல சடனா கட்டு பாக்குறாரு. பாட்டியோட கண்ல தண்ணி வந்துட்டு இருந்தது. என்ன ஆச்சு பாட்டி, ஏன் அழறீங்க? கட்டு சொன்னதை கேட்ட உடனே எல்லாரும் பாட்டிய பாக்குறாங்க. அப்ப பார்த்தா பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல பசங்களா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஒன்னும் இல்ல, சந்தோஷத்துல வந்த கண்ணீர். அத கேட்ட எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடாமா, நீ எதுக்காக அழறீங்க? நாங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். எல்லாரும் எனக்காக இருக்கீங்க, ஆனா பக்கத்துல யாரும் இல்லல்ல. சரி. அது சாப்பாடு ரொம்ப ருசியா பண்ணிருக்கீங்க பசங்களா. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. கட்டு சிங்கியோட மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அட, சாப்பிடும் போதே எந்திரிச்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? அட, என்ன தெரியும்க்கா, இங்க பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்க. எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா கட்டு சிங்கி கையில ஒரு மைக்க கொண்டு வராங்க. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, என்னோட அன்பான ஃபேமிலி மெம்பர்ஸ், என்கிட்ட இப்ப உங்க எல்லாருக்காக பெஸ்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பசங்களா, என்ன அனௌன்ஸ்மெண்ட்? ஃபேமிலி கேம்ஸ் நைட்டோட அனௌன்ஸ்மெண்ட். என்னது, ஃபேமிலி கேம்ஸ் நைட்டா? கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆமா பசங்களா, இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆமாப்பா, நாம எல்லாருமே சேர்ந்து கேம் ஆட போறோம். நீங்க, நானு, சிங்கி, அம்மா, அத்தை, சித்தி, அப்புறம் பாட்டி கூட. சரியா? நீங்க கூட இன்னைக்கு கேம்ஸ் ஆடி ஆகணும். ஆமா பாட்டி, இந்த விஷயம் உங்களுக்காக தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த பிறந்த நாள் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். கண்டிப்பா பசங்களா, நானும் இந்த கேம்ஸ் விளையாடுறேன். ஆனா கேம்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பா பாட்டி. சிங்கி கையில மைக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படின்னு சொல்றா. So ladies and gentlemen, இன்னைக்கு நம்ம அன்பான பாட்டியோட பர்த்டே. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட போறோம்னா, இல்ல பசங்களா, கொஞ்சம் இருங்க. அது இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே, அதனால நான் கேம் விளையாட போறேன். அத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்காக உங்களை எல்லாரையும் ஒரு டீமா நான் பிரிக்க போறேன். சரி பாட்டி. அதுக்கப்புறம் பாட்டி கட்டு சிங்கிய ஒரு டீம்ல போடுறாங்க. அப்பா, அம்மா 2 பேரும் ஒரு டீம்ல இருப்பாங்க. சித்தப்பா, சித்தி, மாமா, மாமின்னு எல்லாரும் ஒரு டீம். எல்லாரும் முன்னாடி ஒரு டேபிள வச்சு அங்க ஒரு பிளேட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட்ல சாக்லேட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம பெலூன்ஸ் கூட இருக்கும். பாருங்க பசங்களா, நீங்க இந்த பெலூன்ஸ் கீழே விழ விடாம அங்க இருக்க எல்லா சாக்லேட்ஸும் சாப்பிட்டு எடுக்கணும். சரியா? யார் அந்த பிளேட்ல இருக்க எல்லா சாக்லேட்ஸும் பெலூன் கீழே போடாம சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். பாட்டி, இது நிஜமாலே ஒரு யம்மி கேம். அதுக்கப்புறம் கட்டு சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப மம்மி டாடியோட டர்ன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் பெலூன்ஸ மேல காத்துல பறக்க விட்டு கீழே இருந்த சாக்லேட் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. கஷ்டமா இருக்கு. பாத்துக்கோங்க, பால் எங்கேயாவது கீழே விழுந்துட்டு போகுது. நீ சாக்லேட்ட சாப்பிடு, சீக்கிரம் சீக்கிரமா. மம்மியும் டாடியும் அப்படி காமெடியா பேசிக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன மாதிரி அப்பாவோட பெலூன் கீழே விழுந்துடுச்சு. அப்பாவும் அம்மாவும் தோத்துட்டாங்க. இப்ப அத்தை அப்புறம் மாமாவோட சான்ஸ். ஆனா அத்தையோட பலூன் மடி மேல இருக்கும் போதே அவங்க நெயில்ஸ் காரமா ஒடிஞ்சு போகுது. ஓஹோ, நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது,
இவ்ளோ பெரிய நகத்தை வச்சிட்டு இருக்க வேண்டான்னு சொன்னா கேட்டாதானே? நல்லதா போச்சு நீங்க தோத்துட்டீங்க. இல்லனா இந்த சாக்லேட்ஸ நீ சாப்பிட்டா மறுபடியும் வயிறு இன்னும் பெருசாயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் மறுபடியும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சித்தி சித்தப்பா வராங்க. ஆனா அவங்களும் கூட தோத்து போறாங்க. கட்டு சிங்கி சான்ஸ் வந்துச்சு. இப்ப செம்மையா இருக்க போகுது. சிங்கி ரெடியா? கட்டு. சிங்கி தனியா சாக்லேட் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா கட்டு தனியாவே பலூன்ஸ பேலன்ஸ் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி எல்லா சாக்லேட்ஸையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. அப்புறம் பலூன்ஸ் கூட கீழே விழாது. ஷப்பாஷ் பசங்களா, நீங்க உன் அப்பா அம்மா விட ரொம்பவே உஷாரா இருக்கீங்க. ஓ, உங்க பாட்டி மாதிரின்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இந்த பசங்க நம்மள விட ரொம்ப உஷாரா இருக்காங்க. சரி, நம்ம இப்ப என்ன கேம் விளையாட போறோம்? இப்ப என்ன ஆட போறோம்னா, நாம ஒரு குவிஸ் விளையாட போறோம். அது கூட பாட்டிய பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस இருக்கும். அதுல யாரு நிறைய கரெக்டா சொல்றீங்களோ அவங்க தான் பாட்டிய பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. சரியா சொன்னடா செல்லக்குட்டி. சரி, நாம இப்ப கேம் ஆரம்பிச்சிடலாம். பாட்டி, நீங்க என் கூடவும் சிங்கி கூடவும் வந்து இந்த பக்கம் உட்காருங்க. வேற எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் எங்களுக்கு எதிரில உட்காருங்க. கட்டு சிங்கி எதிரில ஒரு 6 சேர்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல அப்பா அம்மா, சித்தி சித்தப்பா, அதுக்கப்புறம் அத்தை மாமா எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி क्वेश्चंस கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்ப நான் இப்ப எல்லாரையும் 3 கேள்வி கேட்க போறேன். அந்த 3 கேள்விக்கும் யாரு சரியான பதில் கொடுக்கறீங்களோ அவங்க தான் பாட்டிய ரொம்பவே லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பாட்டிய நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு அர்த்தம். நான் தயாரா தான் இருக்கேன். என் அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆஹா, அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னை விட அதிகமா இல்லல்ல. ஆஹா, நான் உங்கள மாதிரி கிடையாது, மறந்துடாதீங்க. நான் உங்களோட சின்ன பையன். நான் தான் அம்மா கூட ரொம்ப காலமா தங்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் எல்லாமே தெரியும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியோ தெரிய போகுது இல்ல. உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப எந்த மிட்டாய் பிடிக்கும்? கட்டு சிங்கி நினைக்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமான கேள்வின்னு. ஆனா நான் சொல்றேன்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. என்ன, எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? என்னடா நினைச்ச குட்டி பையங்கள, உங்களுக்கு பாட்டிய பத்தி எல்லாமே நல்லா தெரியும். அவங்களுக்கு கோவா சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச கடையில இருந்து அவங்களுக்காக நான் கோவா வாங்கி ஆல்ரெடி வச்சுட்டேனே. என்னது உண்மையா? அப்பனா நான் இப்பவே அந்த மிட்டாய் சாப்பிடணும்னு நினைக்கிறேனே. எல்லாரும் ஜோரா சிரிக்கிறாங்க. மம்மி பாட்டிக்காக மிட்டாய் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்புறம் சிங்கி செகண்ட் क्वेश्चन கேக்குறா. சரி, இப்ப செகண்ட் क्वेश्चन கேக்குறேன். சரி சொல்லுங்க, பாட்டிக்கு எங்க சுத்த போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு? ஆனா இந்த வாட்டியும் எல்லாருமே கை தூக்குறாங்க. ஆனா கை தூக்குனது மட்டும் மாமா தான். மம்மி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வைஷ்ணவ தேவி தரிசனத்துக்கு போகணும். அவங்களுக்கு அங்க போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் 1 வாரம் கழிச்சு அங்க போறதுக்கு நான் அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். அட என்னப்பா? ஆஹா மம்மி, அது என்னோட ஐடியா தான். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி தேர்ட் क्वेश्चन கேக்குறாங்க. அப்புறம் எல்லாருமே அதுக்கான சரியான ஆன்சர் கொடுக்கறாங்க. அத பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்கள அவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு. ஓகே, என்னோட அன்பான ஃபேமிலி மெம்பர்ஸ், பாசிங் தி பார்சல் விளையாட போறோம். யாருக்கிட்ட அந்த பார்சல் வந்து நிக்குதோ அவங்க நாம சொல்ற எல்லா டாஸ்க்கும் பண்ணிதான் ஆகணும். இது கூட செமையா இருக்கும். அதுக்கப்புறமா கட்டு சிங்கி எல்லாரையும் ரவுண்டா உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குஷனை கொடுத்து எல்லாரையும் பாஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாட்டை கூட ஆன் பண்றாங்க. அப்புறம் சடனா பாட்டை ஆஃப் பண்ணப்போ அந்த குஷன் வந்து அப்பா கிட்ட சிக்கிக்குது. நான் இப்ப என்ன பண்ணணும் கட்டு ஜிங்கி? அப்பா, நீங்க என்ன பண்ணணும்னா கிளாசிக்கல் டான்ஸ், அது கூட ஹிப் ஹாப் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி காட்டணும். அதை கேட்டு அப்பா ஷாக் ஆயிடுறாரு. வேற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு உடனே பாட்டை கூட போட்டுடுறான். என்ன இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அட, என்னால எப்படி கிளாசிக்கல் டான்ஸ் ஆட முடியும்? சரி, பாருங்க பாருங்க பாருங்க. அப்பா ரொம்ப ஃபன்னியா ஹிப்ஹாப் சாங்க்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிரிக்கிறாங்க. மறுபடியும் கேம் ஆரம்பிக்குது. சிங்கி பாட்டை ஆஃப் பண்ண உடனே அந்த பார்சல் இப்ப மாமா கிட்ட போய் மாட்டுது. ஆமா கட்டு ஜிங்கி, நான் இப்ப என்ன பண்ணட்டும்?
மாமா நீங்க கட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தா மாமாக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நான் சொல்றேன், நீ எங்க எல்லாரையும் இங்க இருக்க குல்ஃபி கடைக்கு கூட்டிட்டு போய் எங்க எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கி கொடுக்கணும். அட பாட்டி செம்ம போங்க. ஹாப்பி பர்த்டே கேர்ள். மாமா சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குல்ஃபி சாப்பிடுறதுக்காக போறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி அவங்களோட ஃபேமிலி கேம் நைட்டை என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.